தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி, கும்பராசி அவிட்ட நட்சத்திரம். இந்த கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், அதாவது குடும்பஸ்தானத்தில் இருந்து 2ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். அந்த நட்சத்திராதிபதி யார் அப்படின்னாக்கா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ரேவதி நட்சத்திராதிபதி, 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். அதே மாதிரி உத்திரட்டாதி ராசியாதிபதி விரையாதிபதி, சனியோட சொந்த நட்சத்திரம். அங்கே குரு பார்வை இருக்குது. அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சத்தில் இருக்கார். இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்கனவே இந்த ராசிக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. 7.5 சனி முடிகிற தருவாயில் இருக்குது. கும்பராசிக்கு இந்த 7.5 சனி எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கு கும்பராசிக்கு. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. இந்த கும்பராசிக்கு இப்படி பண்ணுமா? இவர் ராசியாதிபதி தானே, லக்னாதிபதி தானே, இவர் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி. உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் இந்த கிரகம் நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். இன்னொன்று ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது, அவயோக கிரக நட்சத்திரம், பாதகாதிபதியோட நட்சத்திரம், அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருக்கிறது. இது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா இந்த சனி பகவான் சுய ஜாதகத்தில் 7.5 சனியாக வரும்போது பாடாப்படுத்தி விட்டுருவார். ஆட்சி உச்சத்தில் இருந்தால் நல்லது பண்ணுமா அப்படின்னா அப்பவும் கெடுதல் தான் பண்ணும். ஒரு சில பேருக்கு மட்டும், எல்லாருக்கும் சொல்லலை. நல்லா வலுத்து இருக்கணும் சனி, மறைமுக சுப தொடர்பில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நன்மை. இன்னொன்று சுப கிரகரோட பார்வை, குருவோடைய பார்வை வந்தால் கூட பரவாயில்ல. குரு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தான். ஆனால் பொதுவாக இந்த கிரகங்கள்லேயே சுபகிரகம், முழுமையான சுபகிரகம் குரு. அவரோட பார்வை பெற்று தசை நடத்தினாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ 7.5 சனி நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வர கும்பராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. இப்போ இந்த சனி வக்கரமாவது நல்லது பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, வேலையில் பிரச்சனை போயிட்டுருக்கு, குடும்ப வாழ்க்கை இருக்குது, நமக்கு குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கள கரையேற்றணும், அவங்கள படிக்க வைக்கணும். இது மாதிரியான கேள்விகள் எதற்கு ஒரு கடமைலாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த கடமைக்கு உண்டான பொருளாதாரம் நமக்கு வரணும். பொருளாதாரம் வராமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொருளாதார தடை தான் ஒன்று வேலை பிரச்சனை, இல்லைன்னா தொழில் பிரச்சனை. சரி, வேலை கூட சமாளிச்சிக்கலாம், கடன் பிரச்சனை, இது மாதிரி மன உளைச்சல், சொந்த பந்தங்களை நெருக்கடி, இது மாதிரிலாம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ சனி வக்கரம் ஏதாவது பண்ணுமா அப்படின்ட்டு, நல்லது பண்ணுமா அப்படின்னு. குரு பயிற்சியாச்சு, அதுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த சனி வக்கரம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசிக்கு நல்லது தான் பண்ணும். ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வக்ரமாகிறது யோகாதிபதியோட நட்சத்திரம் தான். ரெண்டுமே யோகாதிபதியோட நட்சத்திரம் தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா புதன் அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கு இல்லையா, உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று புதன் வக்ரமாக இருந்தால், இல்லை புதனே அங்கே இருந்தால், புதன் அங்கே இருந்தால் நீசமாயிருப்பார். இப்போ சுக்கிர பகவான் இருப்பார் கூட. இன்னொன்று சூரியனும் இருக்கும் பக்கத்தில். இதெல்லாம் பகை கிரகங்கள். அதாவது சூரியன் பகை கிரகம், சுக்கிரன் புதன் நட்பு கிரகம் சனி பகவானுக்கு. எப்படி பார்த்தாலும் சனி நகரக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள், அப்படி இல்லைன்னா பார்க்கக்கூடிய இடம் ரிஷபராசி, இன்னொன்று கன்னியா ராசி, தனுசு ராசி, இந்த 3 இடங்கள் சனி நகரக்கூடிய இடம். 4 இடங்களில் இது மாதிரியான கிரகங்கள், இல்லைனா வக்ர கிரகங்கள், வேற ஒரு லக்னத்துக்கு வக்ர கிரகங்கள் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இது மாதிரி இல்லை, எந்த கிரகமும் இல்லை, சனி மட்டும்தான் இருக்கிறாரு, இல்லை வேற ஒரு சுபகிரகம் இருக்குது, இப்போ சுக்கிரன் இருக்கிறாரு, பரவாயில்ல, பக்கத்து கட்டத்தில் சூரியன் புதன் இருக்கலாம், சனி பார்வையில் இல்லாமல் இருக்கலாம் அவங்கெல்லாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ மகரத்தில் 2-3 கிரகம் இருக்கலாம், இப்போ மகரத்துக்கு சனி பார்வை கிடையாது. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. வேறு எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இந்த சனி வக்கரம். இப்போ தசாபுத்தி ரீதியாக எப்படி இருக்கும்? அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட கணக்குப்படி 2 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். 2 ப்ளஸ் ராகு தசை 18 வருடம், 2 + 18 20 வயசு வரைக்கும் ராகு தசை நடைமுறைக்கு வரும். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் வருது ராகு தசை. இப்போ ராகு எப்படி இருக்கும்? வக்ர கிரகம்தான்,
ஆல்ரெடி அவர் வந்து பொதுவாகவே வக்ர கிரகம். இந்த கிரகத்துக்கு சனி பார்வை இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பை கொடுக்கும். எல்லாருக்குமே அப்படி இருக்காது. சனி பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே இந்த கிரகங்கள் இருக்காது. இப்போ ராகு தசை ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு வரலாம். அது உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாயோட வீடு, இன்னொன்று சந்திரன் சூரியனோட வீடு அங்கே இருந்து தசை பண்ணிச்சுன்னா இப்போ 7.5 சனியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு வரும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் அவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்காது. ஏன்னா இது அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருக்கக்கூடிய காலம். இந்த 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இதில் வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. 7.5 சனியில் கொஞ்சம் தடைகளை கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது தடைகளை நிவர்த்தி பண்ணும். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ அரியர் வச்சிருக்கலாம், அதெல்லாம் கிளியர் ஆகும். இப்போ வந்து எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணிங்கன்னா இப்போ ஓரளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான முயற்சிகள் அதிகமாக போடுங்க. நேரம் எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம். ஏன்னா அது அப்படி தான் பண்ணிட்டு வரும். எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கோ, எந்த அளவுக்கு முயற்சிகளை நீங்கள் போடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை போடுங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தான அதிபதி. இப்போ 20 வயசுக்கு மேலே வருது. இப்போ வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கேருந்து வேலை ட்ரை பண்ணால் கூட சரி, அது சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க, இப்போ எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பார்வையில் இருக்குது சனி. குரு 6ஆம் இடத்துல இருந்தால் கூட பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, முயற்சி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், சக்ஸஸ் ஆகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த டைம். திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி சரியில்லைன்ற பட்சத்தில் தடையாகவே இருக்கும். ஆனால் 22லேருந்து உங்களுக்கு 25, 26 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுறது நல்லது. இப்போ 27 வயசுக்கு மேலே இருக்கிறீங்கனாக்கா ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் கூடி வரும். திருமணம் வந்து முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகும். இப்போ திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு நிறைய போயிட்டுருக்கு அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7.5 சனியில் நிறைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வக்கர காலங்களில் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். அது நம்ம ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க ஒன்று பேசுவோம், நம்ம ஒன்று பேசுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல் பேச்சு கேட்காம ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. எதுலேயுமே வந்து பெரிய வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட சரி, கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. 2024 இல்லைனா 2025 ஒரு சில பேருக்கு வந்து மேலதிகாரி மாறி இருக்கலாம். அதுலேருந்து இந்த கும்பராசிக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். இப்போ வேலை ரீதியாக சிக்கல் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னாக்கா 2020 ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ப்ராப்ளத்திலே தான் போயிட்டுருக்கிறது. என்னென்னா இந்த 7.5 சனியோட தாக்கம். அது தசாபுத்தி எப்படி வேணா இருக்கட்டும். இப்போ வந்து குரு தசை அப்படின்னா முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். இந்த 30 to 36 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இது வந்து அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள்லாம் வந்து பகை கிரக புத்திகள். அப்போ கும்பராசிக்கு அந்த அளவுக்கு நன்மைகளை செய்யாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம இந்த டைமெல்லாம் கொஞ்சம் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததுனாக்கா அந்த வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும். வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்க இப்போ மாற்றிக்கலாம். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல, அதாவது மீன ராசியில் வக்ர கிரகங்கள் இருந்தால், பார்க்கக்கூடிய இடத்துல வக்ர கிரகங்கள் இருந்தால், இதே வந்து கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் இப்போ வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும். வேலையில் உயர்வு, உயர் பதவி, அது மாதிரி இல்லை இடமாற்றங்கள், வேலை சம்மந்தமான ப்ராப்ளம் தீரும் இந்த டைமில். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா சனி வக்ர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். நீங்கள் அழகாக பார்த்துட்டு தொழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் முதலீடு போடுறதோ இல்லை அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதுலேயுமே வந்து கவனத்தோடு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும். புதிய முதலீடு இப்போ வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு, அது மாதிரி எல்லாம் பண்ணிங்கனாக்கா கும்பராசிக்கு இந்த குருதசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். உழைக்காமல் எந்த பணமும் வராது. இப்போதைக்கு 7.5 சனி முடிகிற வரைக்கும் அப்படி தான். இன்னொரு 1 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் அப்படி தான் உழைக்காமல் எந்த பணமும் வராது. எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படி சொல்லலாம். தொழில் நீங்கள் உங்கள் தொழிலை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. உழைக்காத பணம்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, வட்டிக்கு விடுறது, அது மாதிரி இதெல்லாமே பணம் லாக் ஆகும். அடுத்து வந்து சனி தசை 36 வயசுலேருந்து
55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து வக்கரமாகிறார். ராசியாதிபதி விரையாதிபதி இந்த ராசிக்கு வந்து நன்மை செய்வார், ராசிக்கு யோகாதிபதி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த சனி பகவான் 7.5 சனியில் நிறைய பிரச்சனை கொடுத்துட்டார். எப்பவுமே ஒரு சனி தசை நடக்குதுன்னா நன்மை செய்யும், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த ராசிக்கு முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். அது லக்கணத்தை பொறுத்து. சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணமாக வந்துட்டிங்கனாக்கா அந்த லக்கணத்துக்கு முதல் 10 வருஷம் சிறப்பாக சனி தசை, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தியெல்லாம் ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. பின்னாடி வரக்கூடிய 9 வருஷங்கள் வந்து இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படியே பகை கிரகங்களாக மாறும். அதனால் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது. ஆனால் முதல் 10 வருஷத்தில் கூட சனி தசை நடந்துகிட்டே இருக்கும்போது 7.5 சனி வந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக அமுக்கும். அதாவது நல்லா போயிட்டு இருக்கிறது அப்படியே கம்மியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இப்போ 7.5 சனியில் ஒன்றுமே இல்லாமல் வந்தெல்லாம் ஒரு சில பேர் நிற்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த டைமு இப்படி தான் இருக்கும், இன்னும் ஒரு 1 இயருக்கு இப்படி தான் இருக்கும். சனி வக்கரத்தில் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, சனி பார்க்கக்கூடிய இடம், சனி நகரக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம், இப்போ சனியே இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கா, சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக எடுத்துக்கணும். வேலை மாறுதலுக்காக ட்ரை பண்ணுறீங்களா, தாராளமாக நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திங்க. தொழிலில் முதலீடு மட்டும் வேண்டாம். இந்த டைமில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் வேண்டாம். அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது வேண்டாம். இது வந்து சனி நகரக்கூடிய இடம், சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இல்லைனா சனி இருந்துச்சுனாக்கா இது மட்டும்தான். இது இல்லைன்ற பட்சத்தில் இப்போ சனி போகிற இடம் பார்க்குற இடத்துல எந்த கிரகமும் இல்லை, தசா நடத்தக்கூடிய கிரகம் எந்த கிரகமும் இல்லை, ஏதோ ஒரு கிரகம் இருக்குது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா இந்த வகர காலத்தில் பிரச்சனை வராது. இது மெயினாக ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம். அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும், அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இப்போ போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ராசிக்கு வந்து வேலை பிரச்சனையில் போயிட்டு இருந்ததுனாக்கா அந்த வேலை பிரச்சனை தீரும், இல்லைனா வேலை மாற்றங்களை கொடுக்கும். அதே அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்துச்சுனாக்கா இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா, இப்போ சனி பார்க்கக்கூடிய இடம் இதெல்லாம் இந்த இடங்களில் இருக்கும்போது ஏதோ ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இப்போ கடன் பிரச்சனை தீரும். இல்லைனா கடன் வாங்கி உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரன் பண்ணுற மாதிரி இல்லை வீட்டுக்கு தேவையான கடன் அது மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மருத்துவ செலவுகள் கம்மியாகும், குடும்ப உறவுகள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பெரிய முன்னேற்றம் இருக்காது, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரி அந்த இடங்கள்லாம் அந்த இடத்த தவிர்த்து வேறு எங்கேயோ இருக்குது கிரகங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அந்த தசைங்கிறது நல்லாவே இருக்கும். அதனால் சனி பக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நார்மலாக போயிட்டுருக்கும். 7.5 சனி கொஞ்சம் தாக்கம் இருக்க தான் செய்யுது, அது கொஞ்சம் கவனமாக நீங்கள் தொழில் வேலை வாய்ப்பு பார்க்குறது நல்லது. அடுத்து புதன் தசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் புதன், என்னோட கணக்குப்படி ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம். இப்போது இந்த புதன் அப்படின்னாக்கா ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கனாக்கா அது புதன் தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா புதன் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அருமையான தசை. இந்த தசையில் எப்படி நமக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னா 8ஆம் அதிபதி தசை. 5க்கு உண்டான பலன்களையும் சனி பகவான் கொடுப்பார், 8ஆம் அதிபதி உண்டான பலன்களையும் சனி பகவான் கொடுப்பார். முதல்ல 8 அப்படின்னாக்கா 5க்கு உண்டானதை ஆல்ரெடி வந்து உங்களுக்கு புதன் தசை கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ 7.5 சனி வரும்போது 6ஆம் அதிபதி தசையோ 8ஆம் அதிபதி தசையோ வந்துச்சுன்னா அது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். நிறைய இடத்துல அவமானப்படுறது, வேலையில் வந்து உயர்வு இல்லாமல் இருக்கிறது, நல்லா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து தடுத்துருவாங்க. எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், நமக்கே தெரியாது, நம்ம யாருக்கோ உதவி பண்ணியிருப்போம், அவனே போய் எதிரியாக நிற்பான். அது மாதிரி வந்து ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் அதிபதி தசையில் வேலை செய்யக்கூடிய இடத்துல குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில நெருக்கடிகள் இதெல்லாம் மாறும், கண்டிப்பாக மாறும். இந்த சனி பக்கரத்தில் பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு வேலை ப்ராப்ளம் இருக்குன்னா அது தீரும், தொழில் ப்ராப்ளம் இருக்குன்னா ஓரளவுக்கு நீங்கள் அதை எப்படி பண்ணணுமோ பார்த்துங்க. ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும், வருமான கஷ்டம்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கடன் பிரச்சனையாக அதிகமாக கொடுக்கும். இந்த கடன் பிரச்சனையும் இந்த சனி வக்கர காலத்தில் தீரலாம். எப்படி பார்த்தாலும் அந்த வருமானம் வர்றதோ இல்லை வந்து கடன் அடைக்கிறதோ இல்லை அந்த பண போக்குவரத்தெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். இந்த புதன் தசையில் மனசு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. மைண்டெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வச்சுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துனே இருக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் இப்படி நடக்குது, கேள்வி மேலே கேள்வி. அது
அந்த அளவுக்கு கேள்விகளை நீங்களே கேட்டுப்பீங்க போல, அந்த அளவுக்கு இருக்கும் அந்த புதன் தசையானது. அடுத்து கேது தசை, 73 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் கேது. கேது வந்து இந்த கும்பராசிக்கு வந்து எங்கன்னாக்கா செவ்வாயோட வீடு, சனியோட வீடு, இன்னொன்று வந்து சூரிய சந்திரனோட வீடு, இது மாதிரியான வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. உடல் நலத்தை பார்த்துங்க, உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த கேது தசைங்கிறது நல்லாயிருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு சிறப்பு தான். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா கேது வந்து சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தால் நிறைய பாடாப்படுத்தியிருக்கோம். இன்னொன்று செவ்வாயோட வீட்டில் இருந்தால் சொல்லவே தேவையில்ல. புதன் தசையில் சம்பாதிச்சது எல்லாமே கேது தசையில் விட்டுருப்பாங்க, அந்த அளவுக்கு டஃப் ஆகிட்டு இருக்காது. ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது செவ்வாய் மாதிரி தான். ஏற்கனவே வந்து செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது, ஆல்ரெடி கேதுக்கும் சனிக்கும் ஆகாது. ஒன்று அதை பார்த்தாலோ அந்த தசை நடந்தாலோ 7.5 சனி வரும்போது பிரித்து எடுத்துரும். அப்படியே எப்படி தெரியுமா, ஒரு மனநிலையே வேறு மாதிரி இருக்கும் செவ்வாயோட வீட்டில் இருந்தால். சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துருக்கும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் கேது தசைங்கிறது சிறப்பு. அடுத்து சுக்கிர தசை, பின்னாடி வரக்கூடிய சுக்கிர தசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது 80 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் இந்த வயசில் சுக்கிர தசை வந்தான்னா வராகட்டின்னா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ வேலை எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த காலகட்டத்தில். உடல்நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்படி போகும். என்னதான் இருந்தாலும் மனநிலை கொஞ்சம் மன அழுத்தத்தில் தான் இருப்பீங்க, மனசு ரீதியாக ஒரு பாதிப்பில் தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த வயது காலகட்டத்தில் நம்ம எது சொன்னாலும் வேறு மாதிரி தான் இருக்கும். 7.5 சனி இல்லை, அதனால கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய காலம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகள் நல்லா இருப்பாங்க, வாரிசுகள், குடும்ப உறவுகள், அதெல்லாம் பரவாயில்ல, சிறப்பு தான். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர காலம் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். நன்றி.